என்னைக்கு ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவரே நான் உணர்ந்துட்டேன், நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உணர்ந்துட்டேன், இனி நான் இந்த உலகத்துக்குள்ள பாவத்துக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொல்லி நீ வரப்பாரு, அன்னைக்கே உனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தராரு. ஆனா வர டாபிக்ல இருக்குது, இவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்பட்ட அபிஷேகம்ன்றதை எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்பட்ட அபிஷேகம். நிறைய பேர் அந்த 2வது வசனத்திலே 3வது வசனத்திலே இருப்பாங்க. அக்னிமயமான நாவு, அக்னிமயமான. ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பசங்களை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். இப்படி 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 அடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை தாங்க, எனக்கு அந்நிய பாஷை தாங்க, எனக்கு அந்நிய பாஷை தாங்க. அட, ஆண்டவர் விதவிதமான வரங்களை வைத்திருக்கிறாரியா பைபிள்ல. நீ எதை பெற்றுக்கொள்ளணும், நீ எதை ஆசைப்படுறீ, நீ அதை கொடுப்பாரு ஆண்டவர் உனக்கு. நாள உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன் தீர்க்க தரிசன வரங்களுக்காக. ஆண்டவரே எனக்கு அந்த வரங்களை வேணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, அது சபைக்கே பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க அழகா பிரிச்சு கொடுத்துட்டாரு. குமாரரும் குமார்த்திகளும், என் கூட வாங்க, குமாரரும் குமார்த்திகளும் என்ன சொல்லுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்கார் மேல ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். 19ஆம் வசனம் சும்மா கிடையாது. அல்லாமலும், அது மட்டும் இல்ல, அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களை, தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அதுதாங்க கர்த்தர், அதுதாங்க அபிஷேகம், அதுதான் கர்த்தர். இந்த அபிஷேகங்கள் உனக்குள்ள இருந்தாலே நீ இருக்கிற இடத்துல உன்னை பார்த்து அநேகருக்கு ஒரு பயம் வரும், உன்னை பார்த்து அநேகருக்கு ஒரு ஆச்சரியம் வரும், உன்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, இவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான வல்லமை இருக்குது. ஆமென். இந்த வல்லமை தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தர் ஒருவரை விட்டு வைக்கவில்லை, மூப்பர்களை விட்டு வைக்கவில்லை, ஊழியர்களை விட்டு வைக்கவில்லை, வாலிபர்களை விட்டு வைக்கவில்லை, ஆண்டவர் யாரையுமே விட்டு வைக்கவில்லை. சோ இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னாக்கா, இந்த சீக்கிரட் என்ன சீக்கிரட்? இந்த சீக்கிரட் 17-18வது வசனத்துல இருக்குது பாருங்க. அந்த சீக்கிரட்டை உங்களுக்குள்ள தெரிஞ்சிச்சுனாக்கா, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்முடைய சூழ்நிலையே புரட்டி போடும். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை புரட்டி போடுங்க. நீங்க அப்படியே தைரியமா போலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க இல்ல ஆண்டவர் எனக்கு கைவிட மாட்டாரு, எனக்குள்ள இருக்கிற தரிசனங்கள், எனக்குள்ள இருக்கிற நிலைமை, எனக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் என் சூழ்நிலையை புரட்டி போட வைக்கொன்று நம்ம தைரியமா சொல்லலாம். சோ அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், அது பயமூட்டுகிற சூழ்நிலையா இருக்கட்டும், அது உன்னை கலக்க வைக்கிற சூழ்நிலையா இருக்கட்டும், உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குதுனாக்கா அது உன்னுடைய நிலைமையே புரட்டி போடும், உன்னுடைய சூழ்நிலையே புரட்டி போடும்.